தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையில் இன்றிரவு திருத்தம். அனூர் அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை. குறிவைக்கப்படும் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள். தாமதமாகும் ரயில் சேவைகள். மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் 716 பேர் கைது. வவுணதீவில் 15 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்து. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. சிரந்தி மற்றும் நாமலை மீண்டும் அழைக்கும் சிஐடி. 50,000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். அடுத்த 36 மணி நேரத்தில் வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் கொட்டப்போகும் மழை. இலங்கையின் முக்கிய கட்சி உட்பட 8 கட்சிகளுக்கு ஏற்பட போகும் சிக்கல். தொடர்வன விரிவான செய்திகள். பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. அதன்படி தொடர்புடைய எரிபொருள் விலை ஒழுங்குமுறை குழுவும் இன்று கூட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்திற்கான கடைசி எரிபொருள் விலை திருத்தத்தில் 1 லிட்டர் லங்கா ஆயில் டீசல் மற்றும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. மேலும் 95 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் லிட்டரின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய 95 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இந்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். 2025ஆம் ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்தந்த நாட்டு போலீசாரின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 3 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பம் கோருதல் மற்றும் குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பம் கோருதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போது வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலைப்பின்னலூடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பு, கோட்டை மற்றும் வெள்ளவத்தை ரயில் நிலையங்களுக்கு இடையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் ரயில் சேவைகள் தாமதமாக கூடும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. சமீட்சை கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய மேம்படுத்தல் பணிகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை மற்றும் வெள்ளவத்தை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மேல் மற்றும் கீழ் மார்க்கங்களில் இயக்கப்படும் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக சமீட்சை கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய மேம்படுத்தல் பணிகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்படக்கூடும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கரையோர மார்க்கத்தில் பயணிக்கும் புகையிரதங்கள் சுமார் 15 நிமிடங்கள் வரை தாமதமாக கூடும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ரயில் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு ரயில்வே திணைக்களம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 716 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதன்போது 317 கிராம் ஹெரோயின், 518 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 664 கிராம் கஞ்சா, 1,68,313 கஞ்சா செடிகள், 15 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 63 கிராம் கசிஸ் ரக போதைப்பொருள், 164 போதை மாத்திரைகள், 92 கிராம் 999 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 171 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் குறித்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 716 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 15 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 718 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 5 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த வருடம் வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் 15 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக வவுணதீவு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதில் 13 பேர் உயிரிழந்ததற்கு கசிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் 20 வயதுக்குட்பட்ட 4 பேர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ள நிலையில் அதில் 3 பேரின் மரணத்திற்கு இந்த கசிப்பு தாக்கம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார். கசிப்பு காரணமாக மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவின் ஒவ்வொரு கிராமமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோது இன்னும் 3 பிள்ளைகள் கசிப்புக்கு அடிமையான நிலையில் உள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டினார். போலீசாரும் சமூக கட்டமைப்பினரும் இணைந்து கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனையினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கடும் மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று இரவு வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகிய இருவரையும் எதிர்வரும் 3ஆம் தேதி அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். சிறிலிய சவிய திட்டம் தொடர்பான விசாரணை தொடர்பாக சிரந்தி ராஜபக்ச விசாரிக்கப்பட உள்ளார். முந்தைய அறிவிப்பின்படி அவர் முன்னிலையாக தவறியதால் அவர் கோரியபடி இந்த புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அன்று காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 70% வீடுகளுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 1,15,757 வீடுகளுக்கு இதுவரை பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இழப்பீடு விநியோகமும் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 63 சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு 12.6 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்களை மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் நிறுவுவதற்கும் நோக்கமாக கொண்டு இழப்பீட்டு திட்டம் வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகும் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட 8 அரசியல் கட்சிகள் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளரை கொண்டிருக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலுக்கு முன்னர் இந்த பிரச்சினையை அவர்கள் அவசரமாக தீர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் குறித்த கட்சிகள் அடுத்த தேர்தலில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கவோ அல்லது வேட்பாளர்களை நிறுத்தவோ முடியாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரித்துள்ளார். 2026 ஜனவரி 26ஆம் நாள் வெளியிடப்பட்ட கட்சி சின்னங்கள், செயலாளர்கள் முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி ஈழவர் ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய மக்கள் கட்சி, ஐக்கிய லங்கா மகாசபை கட்சி, லங்கா சமஜமாஜ கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி மற்றும் சிங்கள தீப தேசிய முன்னணி ஆகியனவே பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளவையாகும். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.